தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது தொடங்கியிருந்தது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கியிருந்த இந்த சட்டமன்றத்தில் நடந்த ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ அப்படி என்ன விஷயமானது நடந்தது, நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு எப்படி இருந்தது, சட்டமன்றத்தில் இது எப்படி விவாதத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உடனுக்குடன் நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருந்தது. அதில் அமைச்சர் மரிய வில்சனுடைய பேச்சானது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அப்செட்டை ஏற்படுத்தி கொடுத்துருந்ததுங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி மாதிரி இனிமையான ஒரு மொழி இது வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் இப்போது அந்த தமிழ் மொழியை வைத்தே நிறைய பிரச்சனைகளானது எழுந்திருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடச்சிருக்குங்க. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழ் உச்சரிப்பு மற்றும் பேச்சு முறைகள் குறித்து கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் விமர்சனம் செய்திருக்காரு. நிதியமைச்சர் தூய தமிழில் பேசணும் அப்படின்னும் பிழையின்றி பேச முயற்சி செய்யணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஒரு விஷயத்துக்கு கேட்ட உடனே மரிய வில்சனுடைய பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரமாரியாக இருந்துச்சு, காரசாரமாக இருந்துச்சுங்க. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த நிதியமைச்சர் மரிய வில்சன், உங்களுக்காக நான் என்னை மாற்றிக்க முடியாது, எனக்கு தெரிந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பு மொழி தான், நான் அப்படி தான் என்னுடைய பைபிளில் படிச்சிருக்கேன், இப்படி தான் பேசுவேன், இது என்னுடைய ஸ்டைலு அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பதிலளிச்சிருக்காரு. அவருடைய பேச்சு முறை குறித்து கேலி செய்ததாக சொல்லப்படுதுங்க. இதை பொறுத்துக்க முடியாத அவர் மைக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு பேசியிருக்காரு. ஸோ இது சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மரிய வில்சன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தவர், அவருக்கு அந்த மத நம்பிக்கை அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இவர் தமிழ் மொழியை பிழை இல்லாமல் பேசணும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்களே தவிர மதத்தை பற்றி யாரும் இங்கே சுட்டி காட்ட விரும்பலை. அதாவது ஒவ்வொருத்தருக்குன்னு தனித்துவமான ஒரு மதம் இருக்கும், அவருடைய மதத்தினுடைய சிறப்புகள் அவர் பேசட்டும், அதுக்கு அவருக்கான முழுமையான உரிமைகளானது இருக்குது. ஆனால் தமிழ் மொழி அப்படிங்கும் பொழுது அது பொதுவானது, நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ தமிழ் மொழியில் பேசும் பொழுது பிழைகள் இல்லாமல் பேசணும். நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கோம், அதை கீழே இருக்கக்கூடியவங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த பிழைகளை சுட்டி காட்டுறது எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயந்தான். இதை இந்த இடத்துல பெருசாக ஆக்கிட்டாங்க மரிய வில்சன் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டுருக்கு. அதாவது அவருக்கு தெரிந்தது எல்லாமே அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தினுடைய மொழி. இது பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு புரியவே புரியாது. எவ்வளவுதான் நீங்கள் தமிழ் படிச்சிருந்தாலுமே கூட இந்த மொழிகளை உங்களால் கற்றுக்க முடியாது, இது உங்களுக்கு தெரியவே தெரியாது, இது எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் இந்த மொழிகளை தான் பைபிளில் படிச்சிருக்கேன், பிறப்பால கிறிஸ்தவன், இயக்கத்தினுடைய மொழியை கிறிஸ்தவம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு தான் தமிழ் படித்தாலுமே கூட பலருக்கும் இந்த ஒரு மொழியை புரியவே புரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கிருச்சுங்க. அமைச்சர் கிறிஸ்தவ மதத்தினுடைய சிறப்புகளை பேசட்டும், ஆனால் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. அவர் அவங்களுடைய மதத்தை பற்றி என்ன வேணால் பேசட்டும், என்ன வேணால் சொல்லட்டும், அதெல்லாம் யாரும் இங்கே கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் தாய் தமிழ் மொழியை பிழையின்றி பேசணும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதுக்கு அவர் நேரடியாக பதில் கொடுக்காம மதத்தினுடைய பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அதாவது இது அவருடைய தவறை திசை திருப்பக்கூடிய வகையில் தான் இருக்குது. அந்த மாதிரியான செயல்களில் அவர் ஏன் ஈடுபடுறாரு அப்படின்னு ஒரு சில தரப்புக்காரங்க பார்த்திங்கன்னா கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னே சொல்லணும். முதலமைச்சர் விஜய் என்னவோ பார்த்திங்கன்னா முதன்மையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தான் பாடணும் அப்படின்னு சட்டப்பேரவையில் அவர் சொல்லியிருந்தார். அவருடைய முதல் தீர்மானமே இதுதான் இருந்துச்சு. நிறைவேற்றிய தீர்மானம் மக்கள்கிட்ட பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்படி தான் தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்களும் கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ முதலமைச்சர் விஜய் செய்த இந்த ஒரு விஷயம் எல்லாரும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அங்கு ரொம்ப ட்விஸ்ட்டாக நடந்தது இந்த ஒரு விஷயந்தாங்க. நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழ் மொழியை குறைத்து பேசியிருக்காரு. மதம் சார்ந்து அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டுருச்சு.
ஸோ மரிய வில்சன் இந்த பேச்சு பேசினதுனால இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபமே வந்து எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த அந்த தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம் பெரிய அளவில் வந்து பிரதிபலிக்கல அந்த இடத்துல. அதாவது மக்கள் மத்தியில் வந்து பேசக்கூடிய பொருளாக அது வந்து மாறவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதனால தான் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கடுமையான ஒரு அப்செட்டில் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் மரிய வில்சனுடைய பேச்சால் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறதுனால அவருடைய பதவி பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மதம் கிடையாது, மொழி மட்டும்தான். ஸோ மொழி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான் தமிழ் மொழி. நம்ம எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் பேசப்படக்கூடிய மொழியை பிழை இல்லாமல் வந்து பேசணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாகவும் இருக்குது. அப்படி அதை சார்ந்த விஷயங்களில் என்ன பிரச்சனையோ அதை தான் வந்து சரி பண்ணிக்கணுமே தவிர மரிய வில்சன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே வந்து ஏற்றுக்கக்கூடியதாக வந்து இல்லை. ஏன்னா மதத்தை வந்து முன்னிலைப்படுத்துறது தவறு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மதம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படி எல்லாருமே மதத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நாம் போயிருக்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு. ஸோ அங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அங்கே மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம நாட்டு மக்களுக்காக நம்ம என்ன விஷயங்களை வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு நமக்கு ஊடகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மொழி தான். அந்த மொழியை பிழை இல்லாமல் பேசணும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இவர் செய்திருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிருக்காரு. பொதுவாக மொழி அப்படிங்கிறது யாருமே வந்து பிழை இல்லாமல் வந்து பேசணும். அதை தான் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க. சொல்லப்போனால் நிதியமைச்சரான மரிய வில்சன் அவர்கள் ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப சரமாரியாக வந்து பேசினாலும் நல்ல ஃப்ளூயண்ட்டாக அவர் வந்து இங்கிலீஷ் பேசினாலுமே கூட தமிழில் ஒரு சில இலக்கண பிழைகளை வந்து அவர் வந்து ஏற்படுத்துகிறாரு பேசுகிறாரு அப்படின்றது மாதிரி தான் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் சங்கத்தமிழாக பேசுகிறார் அப்படின்னு கேட்டு ராஜேந்திரனுடைய விமர்சனத்துக்கு அவர் வந்து சரமாரியாக வந்து பதிலளிச்சிருக்காருங்க. கிறிஸ்தவம் தனக்கு நிறைய மொழிகளை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த அன்பு, அமைதி, பாசம் அப்படின்ற இந்த மொழிகள் வந்து எனக்கு நிறையவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சட்டசபையில் வந்து பேசியிருக்கிறாரு. இதை தப்பு அப்படின்னு ஒரு சிலர் வந்து கண்டிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொத்துக்காக அவங்களுடைய சொந்த தம்பி குடும்பத்தையே வந்து தாக்கியவர் தானே அப்படின்ற மாதிரியும் அந்த வீடியோவையும் திமுகவினர் இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு தமிழ் மொழி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.